வணக்கம் நண்பர்களே, சிட்ரா டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, இன்னைக்கு நிலைமையை பொறுத்தவரை வலுவான நிலையில் ஈரான், தோல்வி பயத்தில் ட்ரம்ப். ஏன் அப்படி சொன்னா, இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு ட்ரம்ப் அப்படின்னா, மேலும் 10 நாளைக்கு நாங்க ஈரானை தாக்க மாட்டோம் அப்படி இன்னைக்கு சொல்லியிருக்காப்புல. போன திங்கட்கிழமை என்ன சொன்னாப்புல, 5 நாளைக்கு தாக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு. 5 நாளுக்குள்ள அவங்க எதுவும் செய்யல, நாங்க உடனே தாக்கிடுவோம் சொன்னாப்புல. ஆனா ஈரான் கண்டினியூஸா தாக்கிட்டே இருந்தாங்க, அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளை. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காப்புலன்னா, மேலும் 10 நாளைக்கு நாங்க ஈரானோட எரிசக்தியை தாக்க மாட்டோம் அப்படி சொல்லியிருக்காரு. இங்க பாருங்க, என்ன சொல்ல பாருங்க. Donald J. Trump. As per Iranian government records, please let this statement serve to the represent that I am passing the period of energy plant destruction by 10 days to Monday, April 6, 2026 at 8 p.m. Eastern Time. Talks are ongoing and despite erroneous statement to the contrary by the fake news media and others, they are going very well. Thank you for your attention to this matter, President Donald J. Trump. இவரே அவர் சோசியல் மீடியால போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னா, ஈரான் கவர்மெண்ட் கேட்டு கொண்டதுக்கு இணங்க மேலும் 10 நாளைக்கு எனர்ஜி பிளான்ட்டை நாங்க தாக்க மாட்டோம். ஏற்கனவே 5 நாள் தாக்க மாட்டோம்னு சொன்னார். இன்னைக்கு இன்னும் 10 நாள் தாக்க மாட்டோம். எது வரைக்கும்? ஏப்ரல் 6, 2026 8 மணி, நைட்டு 8 மணி வரைக்கும் நாங்கள் டைம் கொடுக்குறோம். இதுக்கு என்ன காரணம்னாங்க, நாங்கள் 2 பேரும் டாக்ஸ் பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஃபேக் மீடியாஸ், நியூஸ் மீடியா பூரா தப்பா சொல்லுது. இது ட்ரம்ப் தோத்துட்டாரு, ட்ரம்ப் பயப்படுறாரு, இப்படிலாம் சொல்லுது அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால நம்ம ஆளு நல்ல ஆளு அப்படி சொல்றோம் இல்லையா, அந்த ட்ரம்ப் அவர்கள், ஜோக்கர் ஆகிய ட்ரம்ப் அவர்கள் இந்த மாதிரி ஒரு நியூஸ் சொல்லியிருக்காரு. இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, யாரு பயப்படுறா? ஒன்னு அமெரிக்கா கண்டிப்பாக பயப்படுது. ஏன்னா எல்லா தளங்களையும், அது அமெரிக்க தளங்கள்ல எல்லா தளங்களும் அடிச்சு ஒடுக்கிட்டு இருக்காங்க. இது அமெரிக்க ராணுவம் என்ன செய்யுது, பயந்துட்டு போய் ஹோட்டல்ல தங்கியிருக்காங்க. வளைகுடா நாடுகள் உள்ள ஹோட்டலுக்கு, அது சவுதி அரேபியா, பஹ்ரைன், ஓமன், யுஏ இந்த மாதிரி நாட்டில்னா அந்த ஹோட்டலில் போய் பயந்துட்டு போய் தங்கியிருக்காங்க ஈரான் ஏவுகணைக்காக. அப்போ என்ன செய்யறாங்க, இன்னைக்கு ஈரான் அந்த ஹோட்டலில் ஏவுகணை மூலமாக தாக்குறாங்க. அப்போ அமெரிக்கன் படைகள் பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு பிரசிடென்ட் அப்படின்னு என்ன சொல்றோம், உண்மையை பேசக்கூடிய பிரசிடென்ட். தோல்வினா தோல்வினா, வெற்றினா வெற்றி. ஆனா மாத்தி மாத்தி பேசக்கூடிய ட்ரம்ப் என்ன செய்யறாப்ல, வார்ல ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாப்ல. ஆனா நாங்க தாக்குதலை நிப்பாட்டுறோம் அப்படின்றாப்ல. அப்புறம் என்ன சொல்றாப்ல, நேட்டோ நாடுகள் எங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்றாப்ல. அடுத்து என்ன சொல்றாப்ல, நேட்டோ நாடுகள் உதவி தேவையில்லை, நாங்களே பார்த்துக்கிறோம், அவங்க பேப்பர் டைகர், அவங்க ஒண்ணுமே கிடையாது, அவங்க ஒரு கோழைகள் அப்படின்னு திட்டுறது. அந்த அமெரிக்கன் மக்களே ட்ரம்ப் என்ன சொல்றாங்க,
இது தேவையில்லாத ஒரு போர். இந்த போர்னால உலக மக்கள் எல்லா பேருமே கஷ்டப்படுறாங்க. அதுல நாங்களும் சேர்ந்து அமெரிக்காவும் கஷ்டப்படுறோம். தேவையில்லாம இந்த ட்ரம்ப்பை நாங்க வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆக்கி அதுக்கு பலன் என்ன? நாங்க கஷ்டப்பட்டு இருக்கிறதே இந்த பலன். அமெரிக்க பீப்புளை வந்து இப்ப அவருடைய இது பாப்புலாரிட்டி 35% கீழே போயிடுச்சு. இந்த ட்ரம்ப் இருக்கா அப்படி இல்லை, அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈரான் வந்து எனக்கு பெரிய பரிசு கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னார். என்னப்பா பரிசு அப்படின்னு கேட்டா, ஈரான் வந்து அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ல வந்து 8 பெரிய கப்பல்ல வந்து போறதுக்கு அனுமதி சொல்லிருச்சு. நான் சொல்லிட்டு அவங்க விட்டாங்க, மேலும் ஒரு 2 கப்பலை விட்டுட்டாங்க. யார் சொல்றா? இந்த அமெரிக்கன் பிரசிடென்ட். இங்க பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. 8 boats of oil, 8 boats, 8 big boats of oil. They then apologized for something they said, and they said, we're going to send 2 more boats. President, do you have a new deadline given that there are some talks now? Do you have a new என்ன சொல்றாங்க? 8 பெரிய போட் அனுப்பிச்சிட்டாங்க, அப்புறம் மேலும் 2 போட்டை வந்து அனுப்பிச்சிட்டாங்க. சரி, எனக்கு ஈரான் வந்து எனக்கு பெரிய பரிசு கொடுத்துருக்காங்க, நாங்க 2 பேரும் பயங்கர டிஸ்கஷன்ல இருக்கோம், பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி மாத்தி 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 பேசக்கூடிய இந்த பிரசிடென்ட் இன்னைக்கு என்ன செஞ்சாப்புல, மேலும் 10 நாளைக்கு ஈரான் அரசு கேட்டுக்கிட்டாங்க, அதனால இன்னும் 10 நாளைக்கு நாங்க அவங்களுடைய எரிசக்தி இதை வந்து நாங்க அடிக்க மாட்டோம், ஏவுகணை மூலம் தாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஏன்னா அந்த இவர் அமெரிக்கா வந்து இந்த போரை வந்து எப்படி அணுகணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு முன்னேற்பாடும் கிடையாது. அதுதான் காரணம். முக்கியமா எந்த ஒரு முன்னேற்பாடும் கிடையாது. என்ன நினைச்சாப்ல, வெனிசுலா நினைச்சிட்டாப்ல, அடிக்கிறான் தூக்குறான் அப்படி நினைச்சாப்ல. அந்த இது வந்து ஈரான்ட்ட எந்த சூழ்நிலையும் நடக்கல. எத்தனையோ தலைவர்கள் இறந்தாங்க, எத்தனையோ மினிஸ்டர்ஸ் இறந்தாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அடுத்தடுத்த தலைவர் வந்துகிட்டே இருக்காங்க. அதனால தான் ஈரானை இவனால பீட் பண்ண முடியல. அப்போ இந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் என்ன நினைக்கிறாரு, இந்த போர்ல இருந்து எப்படி வெளியில வர்றது? ஏன்னா இந்த வளைகுடா நாடுகள் பூரா கோடிக்கணக்கில் காசு கொடுத்துருக்காங்க, கோடிக்கணக்கில் ஆயுதங்கள் அமெரிக்கால இருந்து வாங்குறாங்க. நம்ம இந்த கிரீப்பை விட்டுட்டோமாங்க, உலகம் ஃபுல்லா எவனும் மதிக்க மாட்டான். இப்பயே மதிக்கிறது கிடையாது ட்ரம்ப்பை. இனிமேல் தோத்துட்டோம்னாக்க உலகம்ல எவனும் மதிக்க மாட்டான். நம்ம ராணுவத்தை வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு அனுப்பி அங்கிருந்து கோடிக்கணக்கில் காசை வாங்குறோம், கோடிக்கணக்கில் வந்து நம்ம வந்து ஆயுதத்தை விற்கிறோம். அதே நேரத்தில் கோடிக்கணக்கில் அங்கே உள்ள இது எண்ணெய் வளங்கள்ல வந்து நம்ம அமெரிக்கன் கம்பெனிஸ் நிறைய பார்ட்னர்ஷிப் ஆகிட்டு அங்கிருந்து நிறைய ரூபாயை கொள்ளையடிச்சுட்டு வரோம். இதெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் போயிருமோ அப்படின்னு சொல்லி இந்த போர்ல இருந்து எப்படி மதிப்பா வெளியில வர்றது அப்படின்னு பாக்குறாப்புல. எத்தனையோ படைகளை அனுப்பிட்டே இருக்காப்புல. இருந்தாலும் ஈரான் வந்து அமெரிக்காவை நம்பல, அவங்க வேலையை கட்சியாக நடத்தியிருக்காங்க. புரியுதா? ஸோ நண்பர்களே, அமெரிக்கா இந்த போர்ல இருந்து எப்படி வெளிவருதுன்னு தெரியாம இருக்காங்க. அதனாலதான் இந்த 10 நாள் மேலும் வந்து அவங்க அடிக்கிறத பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது தற்காலிகம் நிறுத்தி வச்சிருக்காங்க, போர் நிறுத்தம் அவங்க தான் பண்ணிக்கிட்டாங்க. ஈரான் எதுவுமே சொல்லலை. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாம நம்ம சேனல் சிட்ரா டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த சிட்ரா டாக்ஸில் வந்து நம்ம எதை பற்றி பேசுகிறோம், ஜென்ரலாக உலகத்தில் நடக்கக்கூடியது என்னமோ அதுக்கப்புறம் பேசிக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் இந்தியாவில் உள்ளதையும் பேசுவோம், அதே நேரத்தில் ஸ்டேட்டில் உள்ளதையும் பேசுவோம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறந்துடாம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.